தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வரும் 2ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று பேசும் புரட்சித் தலைவி அம்மா 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து போடிநாயக்கனூரில் அம்மா பேரவை சார்பாக அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விடியா திமுக ஆட்சியை அகற்றி கழக ஆட்சியை கொண்டுவர மக்கள் முகூர்த்தம் குறித்து விட்டார்கள் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப் பொருள் நடமாட்டம், இன்றைக்கு நிதியை பெற்றுத்தர முடியாத கையாளாகாத அரசு என்ற நிலையில இருக்கிற இந்த அரசுக்கு முடிவு கட்டி இந்த அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை அமெரிக்காடாக மாற்றிய ஸ்டாலின் திமுக அரசு இன்றைக்கு அவருடைய கவலையெல்லாம் அவரை அப்பா என்று அழைப்பதில்தான் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்கள் ஐயோ என்று கதறி கொண்டிருக்கிற அந்த அபய குரல் அவருக்கு கேட்கவில்லை. இன்றைக்கு சட்டமன்றத்திலே எடுத்து சொன்னாலும் அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு அவருடைய உண்மை சுயரூபத்தை தோலுரித்து காட்டுவதிலும் அவர்கள் போடுகிற இரட்டை வேடத்தை தோலுரித்து காட்டுவதிலும் வெட்ட வெளிச்சமாக்குவதற்காகவும் இந்த நிகழ்விலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறார் என்கின்ற அடிப்படையில எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள்.